உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 23/4/2026 அன்று தமிழக சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்தது. 85% ஓட்டுப்பதிவு, அதிகமான ஓட்டுப்பதிவு இருந்தது. ஓட்டு எண்ணிக்கை 4/5/2026 நடைபெற்றது. அன்று மாலையே மெஜாரிட்டி தெரிந்து விட்டது. டிவிகே கட்சி 107 எம்எல்ஏக்கள், டிஎம்கே கூட்டணி 73 எம்எல்ஏக்கள், அதிமுக கூட்டணி 53 எம்எல்ஏக்கள். முடிவு தெரிந்து விட்டது. 107 எம்எல்ஏக்களை வைத்து ஆட்சி அமைக்க முடியாது. எனவே குதிரை பெறும் என்று சொல்கிறார்கள். அது உண்மையா போய் என்பது எனக்கு தெரியாது. என் தேவனாய கர்த்தர் கடவுளுக்கு தெரியும். நான் கடவுள் என்பது என்று சொல்வது, திரும்ப திரும்ப சொல்வது, உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் மேல இருக்கிறாரு. அவர்தான் இஸ்லாமியர்கள் வணங்குகிற அல்லாஹ் இறைவன். அவர்தான் கடவுள். காட், ஜிஓடி காட். அதான் அந்த காடுக்கு, அதுதான் அவர் தான் கடவுள். இந்துக்கள் கூப்பிடுற தெய்வமே ஆண்டவரே, அவர் தான் கடவுள். கிறிஸ்தவர்கள் கூப்பிடுகிற யெகோவா என்று நாமம் கொண்ட தேவனாய கர்த்தர், அவர் தான் கடவுள். இயேசு மேல பார்த்து கூப்பிடுற பிதாவே தேவனை கர்த்தரே, அவர் தான் கடவுள். அந்த கடவுள் தான் எனக்குள்ளாக தம் ஆவியால் அபிஷேகப்படுத்தி 2008 முதல் சொல்லி வருகிறார். அந்த கடவுள் தான் என்னிடம் திட்டம் சொல்லி வருகிறார். அதைத்தான் நம்ம மாமனித இம்மாற்றத்தோட யூடியூப் சேனலில் உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள ஒளிபரப்பு கொண்டு வருகிறேன். மெஜாரிட்டி இல்லை, 118 எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி வேணும். இருக்கிற 107. என்ன செய்யலாம்? என்ன செய்யறாங்க? நடிகர் விஜய் செய்கிறாரான்னு தெரியாது. அவர் சுற்றி உள்ளவர்கள், அவருக்கு ஆதரவாக உள்ளவர்கள், அவர் கீழே உள்ளவர்கள், அரசியலும் ஆட்சியிலும் தற்போது இருப்பவர்கள் முயற்சி செய்கிறார்கள். காங்கிரஸ் தான் கூப்பிடுறாங்க. எதை சொல்லி? பேரம், நான் உங்களுக்கு மந்திரி பத்தாரன்னு கூப்பிட்டு 5 சீட்டு சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் கூப்பிடுறாங்க. அவங்க நான் நிபந்தனையே ஆதரவு, எங்களுக்கு எந்த போஸ்ட் வேணா நான் வெளியே ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க 2-4 வந்துடுறாங்க. அப்புறம் IUML, இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி, அவங்க எனக்கு எம்பி முனிசிபல் கொடுக்கணும், அவங்க 2 ஆதரவு கொடுக்குறாங்க. பிசிக்கு முனிசிபல் கொடுக்கணும், அவங்க நிபந்தனையோடு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு எம்எல்ஏவை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அது எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். அது என்ன பேரம், குதிரை பேரமா, இன்னைக்கு யானை பேரமா தெரியாது, பேரம் பேசி கொண்டு வந்தா சொல்றேன். இல்லை, சோசியல் மீடியா பேசுறது நான் சோசியல் மீடியா பேசுறது தான் சொல்றேன். நான் பேரம் பேசி மெஜாரிட்டி நிரூபிக்கிறாங்க. 10/5/2026 தமிழ் முதலமைச்சராக நடிகர் விஜய் அவர்கள் பதவியேற்கிறார். அவரோடு சேர்ந்து 9 அமைச்சர்கள் பதவியேற்கிறார்கள். 10 அமைச்சர்கள். மெஜாரிட்டி நிரூபிக்கணும். 15/2026 தமிழ் சட்டம் மெஜாரிட்டி நிரூபிக்கணும். இந்த இருக்கிற கரண்ட் போயிட்டா, உருவிட்டு போயிட்டா என்ன செய்யறது? உடனே அதுக்கு குதிரைப்பரம், அது விசிகா கட்சி அலுவலகத்துக்கு நடிகர் விஜய் போகும்போது முன்னாடி ஒரு சோஃபா செட்டு போடுறது நடிகளை பார்த்தேன் நான். அது என்ன இருந்தது கடவுள் தெரியும், எனக்கு தெரியாது. மற்றவங்க சொல்றாங்க அதை கட்டுக்கட்டா பணம் சொல்றாங்க, எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். நான் என்னன்னு கடவுள் தெரியும், அவர்களுக்கு தெரியும். அந்த சோஃபா செட் அனுப்புறவங்களுக்கு தெரியும், வாங்குவவர்களுக்கு தெரியும். கடவுள் பார்த்துக் கொள்வார். உலக ஜனங்களாம் ஒரே கடவுள் பார்த்துக் கொள்வார். அதே மாதிரி இவர் ஏடிஎம்கேல ஒரு 46 எம்எல்ஏக்கள் இருந்தவங்கள பாதியா பிரிச்சு 20 எம்எல்ஏக்கள் தனி மெஜாரிட்டியா வேலுமணி, தங்கமணி, சி சண்முகம், டாக்டர் விஜயபாஸ்கர் கூட்டணி சேர்ந்து அவங்க விஜய் போய் பாக்குறாரு, மெஜாரிட்டி கொடுக்கணும், ஆதரவு கொடுக்கணும்னு பாக்குறாரு. அங்க போகும்போது சோபா செட்டு போகுது. இதுக்கு முன்னாடி சோபா செட்டு போக கூடாதா? ஏன் சரியா தெரியல. அந்த சோபா செட்டுக்குள்ளே பணம் கட்டிட்ட பணம் இருந்ததுன்னு மற்றவங்க சோசியல் மீடியா சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரியாது, ஆனா கடவுளுக்கு தெரியும், பார்த்து கொண்டு இருக்கிறார். அனுப்புறவங்க தெரியும், வாங்குறவங்க தெரியும். இந்த 3 பேரும் தெரியும். அனுப்புறவங்க, வாங்குறவங்க கடவுளுக்கு. வெளியே பேசுறது யூகமா பேசுறது, ஒரு விதா பேசுறது, குதிரை பறந்துக்காப்பு, அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். இந்த மாதிரி மெஜாரிட்டி ஆகி கடவுள் 15/2026 இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏ பாதியா பிரிச்சு கொண்டு வந்துடுறாங்க. குதிரை பெரும் சொல்றாங்க, அது உண்மை பையன் தெரியாது. 25 எம்எல்ஏ மெஜாரிட்டியோட நடிகர் விஜய் 15/2026 சட்டசபையில் மெஜாரிட்டி நிரூபித்தார். 21/5/2026 அமைச்சரவை விரிவாக்கம். என்ன சொல்லி எம்எல்ஏ கூட்டு வந்தாங்க? உங்களுக்கு இப்ப நான் 5-6 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறேன், பெற்றோர்கள் வாரிய பதவி கொடுக்குறேன்னு சொல்லி பேரம் பேசி கூட்டு வந்து மெஜாரிட்டியை வாங்கிட்டு 21/5/2026 அமைச்சர்கள் பதவி இருக்கும்போது டிவிக்கு ஒரு 21 அமைச்சர்கள், காங்கிரஸ் 2, மொத்தம் 23 பதவி இருக்கிறாங்க. 33 பதவி இருக்கிறாங்க. 21/5/2026 அமைச்சர்கள் பதவி இருக்கிறாங்க. அதே மாதிரி 22/5/2026 விசிகால அமைச்சர், IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் கட்சியில் ஒரு அமைச்சர் பதவி இருக்கிறாங்க. ஏடிஎம்கே பிரிந்து வந்த 25 எம்எல்ஏக்களுக்கும் ஒரு பதவி கொடுக்குறாரு. அவங்க வேதனைப்படுறாங்க.
இதுதான் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆரம்பத்திலிருந்தே 27/10/2024 விக்கிரவாண்டி மாநாடு நடத்தின அன்னைக்கிலிருந்தே என் தேவநாயக கர்த்த கடவுள் நடிகர் விஜய் விரோதமாக தன்னை கத்தனிட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை கொடுத்து என்னிடம் தீர்க்கதரிசனம் கூறியிருக்கிறார். அவைகளை தொடர்ந்து அவர் எங்க மாநாடு நடத்தினாரோ கரூர் மாநாடு அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ தொடர்ந்து பல முறை வந்து தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கார். இப்போ அனைத்தையுமே நான் மாமனிதன் இம்மாற்றோட ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறேன். நடிகர் விஜய்க்கு விரோதமாக கடவுள் கத்தனிட்டுக் கொண்டிருக்கார். விஜய் கெட்ட கதைன்னு சொல்லி போட்டிருக்கேன். நான் தொடர்ந்து தேர்தல் முடிந்த பிறகும் ஓட்டுகள் எண்ணப்பட்ட பிறகும் தொடர்ந்து அவர் விஜய் விரோதமாகவே இந்த கருத்தை பேசிக் கொண்டு வருகிறார். என் வார்த்தை அல்ல, திரும்ப சொல்றேன். டிவிக்கு தொண்டர்களே, டிவிக்கு அமைச்சர்களே, முதலமைச்சர் விஜய் அவர்களே, சுற்றியுள்ள ஆதவ அவர்களே, புஷந்த் அவர்களே, நான் பேசக்கூடிய வார்த்தை அனைத்து என் வார்த்தைகள் அல்ல. உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ளே ஒரே கடவுள் அல்லாஹ், இறைவன், தெய்வம், ஆண்டவர், யெகோவா என்று நாமம் கொண்ட தேவனாய கர்த்தர் அவர் வார்த்தைகள் என்பதான் கோவப்படாதீங்க. உங்க நன்மைக்காக சொல்றேன். கடவுள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறேன். சோசியக்காரன் சொல்லுவான், போன்னு சொல்லுவான், காசு வாங்கி போயிடுவான். ஆசான சோசியல் ஒருவருக்கு வந்து விஜய் வந்து கோம்பு போஸ்ட் கொடுத்தா ரிசைன் பண்ண வச்சாரு, அப்போ நீக்கினாரு. நான் அப்படிப்பட்ட நான் கிடையாது. கடவுள் வார்த்தை சொல்றேன். நான் உங்கள் நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், எப்போ தெரிந்து கொள்ளுங்கள், அதனை நடந்து கொள்ளுங்கள். அதற்காக உங்களுக்கு விழிப்புணர்வு காத்து சொல்றேன். நான் உங்களுக்கு விரோதமாக பேசுறேன். நான் எந்த கட்சியும் சாராதவன், சாதாரண மனிதன். நான் கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன், சாதாரண மனிதன். கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன். ஆதியிலே ஆபிரகாம் முதல் மோசே முதல் ஏசையா தீர்க்கதரிசி போல இயேசு கிறிஸ்துவை போல முகமுதலையை போல இப்ப நான் வந்து இருக்கிறேன். சாதாரண மனிதன் அல்ல. மனிதனாக இருந்தாலும் கடவுளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 2000 பேசிக் கொண்டிருக்கிறார். நடிகர் விஜய் விரோதமாக என் தேவநாயக கர்த்த கடவுள் தற்போது கூடிய தீர்க்கதரிசனங்களை பாருங்கள். எபிசோட் 155 நாள் 3/5/2026. அரசியல்வாதி விஜய் அரசியல் விட்டு விலகி ஓடுவார். தேவநாயக கர்த்த கடவுள் தீர்க்கதரிசனங்கள் தலைப்பு. எபிசோட் 158 நாள் 9/5/2026. தமிழக மக்கள் ஆதரவு நடிகர் விஜய்க்கு, தேவநாயக கர்த்தர் கடவுள் ஆதரவு இபிஎஸ்க்கு வார்த்தை. எபிசோட் 159 10/5/2026. தமிழக மக்கள் ஆதரவு நடிகர் விஜய்க்கு உள்ளது, தேவநாயக கர்த்தர் கடவுளின் ஆதரவு நடிகர் விஜய்க்கு இல்லை. கடவுள் சொன்ன வார்த்தை நான் போட்டிருக்கேன். நான் பாரு எபிசோட் போட்டிருக்கேன். மாமனி மாற்ற இந்த விஷயம் ஒளிபரப்பிக்கிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. எபிசோட் 160 14/5/2026. தமிழக முதலமைச்சர் பதவி நடிகர் விஜய்க்கு தற்காலிகமானது, தேவநாயக கர்த்தர் கடவுளின் தீர்க்கதரிசனங்கள் தொகுப்பு பார்த்துக் கொள்ளுங்க. எபிசோட் 164 22/5/2026. அசுத்தத்தினாலே விஜய் ஆட்சி ஆரம்பமாய் கொண்டிருக்கிறது, தேவநாயக கர்த்தர் கடவுளின் தீர்க்கதரிசனங்கள். என் வார்த்தை அல்ல, கடவுளின் தீர்க்கதரிசனம். அதை தெரிந்து கொள்ள அக்கறை சொல்றேன். நான் என்பது கோப்படாதீங்க. அடுத்ததாக எபிசோட் 168 4/6/2026. நடிகர் விஜய்க்கு தமிழக முதலமைச்சர் பதவி தொடராது, முடிவு பெறும். சீக்கிரம் முதலமைச்சராக 10/5/2026 முதலமைச்சர் பதவியேற்றாரு. அந்த பதவி வரைக்கும் தற்காலிகமானது, முடிவுக்கு வரும், தொடராது, தொடர்ந்து 5 வருஷம் இருக்காதுன்னு கடவுள் வார்த்தை. அது தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது உலகத்திலேயே என்ற மட்டும் பேசுறாரு. அப்படி நான் யார்? சிவன்மூர்த்தி என்ற ஜீவன். தப்பு சென்னையிலே இருக்கிறேன். நான் பிறந்தது தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டத்தில் மம்சாரம் கிராமத்தில் முத்துக்க பொன்னாரா தெருவில் வசித்து வந்த வெள்ளச்சாமி ஆசிரியர் தங்கஸ்ரீ அம்மா அவர்களுக்கு 2வது மகனாக பிறந்தேன். 15/8/1960 பிறந்திருக்கிறேன். எனக்கு வயசு 65. கடவுள் 2008 கடவுள் நோட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். கடவுள் வார்த்தையால்தான் நான் தீர்க்கதரிசனமாக மாமலை விமானத்தை கொண்டு வருகிறேன். அதுதான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய்க்கு முதலமைச்சர் தற்காலிகமானது, முடிவுக்கு வருகிறது, தொடராதுன்னு சொல்றாரு. அடுத்த முதலமைச்சர் யார் வர முடியும்? அதையும் சொல்றாரு, கடவுள் சொல்லியிருக்கிறாரு. அதே போட்டிருக்கிறாரு. அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான். விஜயுடைய முதலமைச்சர் பதவி முடிந்த உடனே ஒரு மாசமா 2 மாசமா 6 மாசமா 10 மாசமா 1 வருஷமா 2 வருஷம் தெரியாது, முடிஞ்ச அடுத்த முதலமைச்சர் வரக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு. கடவுள் வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். பொறுத்து வந்து பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று என் தேவநாயக கர்த்தர் கடவுள் எண்ணக்கூடிய தீர்க்கதரிசனங்கள். எபிசோடு 153 நாள் 25/4/2026 ஒளிபரப்பிருக்கிறேன். எபிசோடு 155 3/5/2026 ஒளிபரப்பிருக்கிறேன். எபிசோடு 158 நாள் 9/5/2026 ஒளிபரப்பியிருக்கிறேன். எபிசோடு 165 நாள் 23/5/2026 ஒளிபரப்பியிருக்கிறேன். என்ன ஒளிபரப்பியிருக்கிறேன்? என்ன? தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான். கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல, நான் சொல்லலை. நான் கடவுள் முடிவு எடுக்கிறார். அப்படி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வரணும்னா எப்படி வர முடியும்? அவங்க கூட்டணியில் 53 தான் இருக்காங்க.
டிஎம்கே கூட்டணியில் 73, அது கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் சேர்ந்தாதான் முதலமைச்சர் ஆக முடியும். டிவிகே வந்து இப்போ 108 112 இருக்காங்க. அங்கே இப்போ கம்யூனிஸ்ட் வந்து நிபந்தனை ஆதரவு. ஸோ அங்கேருந்து எம்எல்ஏக்கு வந்து டிஎம்கே ஏடிஎம் கூட்டணி அமைச்சாதான் எடப்பாடி முதலமைச்சர் முடியும். அது குறித்தும் தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தான் ஆக வேண்டும் என்றால் திமுக கூட்டணி ஆட்சி ஏற்பட வேண்டும். இது குறித்தும் என் தேவநாயகத்தை கவனித்திருக்க சொல்லியிருக்கிறார். அதுவும் சொல்றாரு, விஜயாட்சி தற்காலிகமானது முடிவு தொடர்றது அப்படின்னா, ஆட்சி மாற்றம் மேற்படும் அப்படின்னா, அப்புறம் என்ன வழி? அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான். அவனுக்கு என்ன வழி? 2 கூட்டணி அமைங்கிறாரு. டிஎம்கே ஏடிஎம்கே 2 கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகுங்க விஜய் ஆட்சிக்கு அப்புறம் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. என் தேவநாயகத்தை கடவுள் சொன்ன வார்த்தை என் வார்த்தையா இல்ல. இதனை என் தேவநாயகத்தை சொன்ன திருக்க சின்னத்தை தொடர்ந்து பார்க்கலாம். 16/5/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய திருக்க சின்னத்தை இப்போ நீங்கள் கேளுங்க. ஒம்மே எரியுமா ரோமி கபோ திபி பாதமா பறந்தது கையிலிருந்துக்க தொப்பை இருமி பாதமா பறந்தது கையிலிருந்துக்க ஓகே நடிகன் ஒருவனால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. நடிகை ஒருவனால் வளர்க்கப்பட்ட கட்சி. ஸ்திரீ ஒருவனால் ஆக்கிரமிக்கப்பட்ட கட்சி. அவளிடமிருந்து கட்சியின் அதிகாரத்தை பறித்தேன். ஒருவனுக்கு நான் கொடுத்தேன். தேசத்தின் அதிகாரத்தையும் அவனுக்கு நானே கொடுத்தேன். அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட தேசத்தின் அதிகாரத்தை நானே பறித்தேன். அவனது கிரியைகளின் நிமித்தமாக தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். தக்காளிமாக அதிமுக என்னும் கட்சியின் தலைமை பொறுப்பு அதிகாரம் அவனுக்கே கொடுக்கப்படுகிறது. என்னால் அவனுக்கு விரோதமாக உருவாகக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் வாய்க்காதே போய் நானே செய்வேன். அவனோடு நான் கூடவே இருக்கிறேன். இதன் விளக்கம் என்னவென்றால், நடிகன் ஒருவனால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. நடிகன் எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஏடிஎம்கே. நடிகை ஒருவரால் வளர்க்கப்பட்ட கட்சி ஜெயலலிதா அவர்கள். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா தான் கட்சிக்கு கொஞ்ச நாள் ஜானகமாக இருந்தாங்க. அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா தான் சார் வரைக்கும் பொதுச்செயலாளர் இருந்தாங்க. ஏடிஎம்கே. ஸ்திரீ ஒருவரால் ஆக்கிரமிக்கப்பட்ட கட்சி. ஸ்திரீன்னா சசிகலா நடராஜன் தான் ஜெயலலிதா இருந்த உடனே அப்புறம் அந்த பொதுச்செயலாளர் பதவியை சூழ்ச்சியாக கைப்பற்றிக்கிட்டாங்க. பிடுங்கப்பட்ட கட்சி ஏடிஎம்கே. அவளிடமிருந்து கட்சியின் அதிகாரத்தை பறித்தேன். சசிகலா நடராஜனிலிருந்து அதிமுக பொதுச்செயலாளர் பதவியை பறித்தது என் தேவநாயகத்தர் கடவுள். ஒருவனுக்கு நான் கொடுத்தேன். எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க சசிகலா நடராஜன் அவர்கள் சிறைக்கு போன உடனே அதிமுக பொதுச்செயலாளராக அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி உண்டாக்குனாங்க. தமிழ் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தான் சசிகலா நடராஜன் அவர்கள் ஒப்புதலோடு எல்லாம் தேர்ந்தெடுத்தார்கள். தேசத்தின் அதிகாரத்தையும் அவனுக்கு நானே கொடுத்தேன். தமிழ் முதலமைச்சர் பதவியும் 2017 அதிமுக பொதுச்செயலாளர் பதவியும் தமிழ் முதலமைச்சர் பதவியும் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தது என் தேவநாயகத்த கடவுள். இது கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட தேசத்தின் அதிகாரத்தை நானே பறித்தேன். அவனது கிரியை நிமித்தமாக. அருமையான வார்த்தை, தேவனுடைய தீர்க்க தரிசனம். 2017 முதலமைச்சராக கொடுத்தது 2021 கடவுள் தான் பறித்தாரு. அவருடைய கிரியை நிமித்தமாக அவர் என்ன செய்தார்? அவர் ஆட்சி செய்தார். 2004 ஆட்சியில நல்லது செய்தார் கிடைச்சதான்னு தெரியாது. நல்லது செய்யலை. அதுக்காகத்தான் கடவுள் சொல்றாரு. அவரும் அவர் அமைச்சரும் என்ன செஞ்சாங்கன்னு கடவுள் தான் தெரியும். அதான் அவனுடைய கிரியை நிமித்தமாக டீசெண்டா சொல்லிட்டாரு. தேசத்தின் அதிகாரம் அவன் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். தமிழக முதலமைச்சர் பதவியை தற்போது 2026 நடிகை விஜய் முதலமைச்சர் இருக்காரு. இவர் தற்காலிகமானது முடிவுக்கு வருகிறது. ஆட்சி மாற்றம் மேற்கொண்டு சொல்றாரு. அவர் பதவியை நீக்கின உடனே
என் தேவனாய் கத்த கடவுள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆயத்தமாக இருக்கிறார். கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல, நான் சொல்ல முடியாது. நான் சாதாரண மனுஷன், எந்த கட்சியும் சாராதவன், நான் வெளியே பேச வரமாட்டேன், நான் வீட்டுக்குள்ள தான் இருப்பேன் நான், சரிங்களா? ஆனால் கடவுள் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக நடிகை விஜய்க்கு அப்புறம், நடிகை விஜய் இப்போ ஒரு மாசமோ 2 மாசம் 3 மாசமோ 6 மாசம் 10 மாசமா 1 வருஷமா 2 வருஷமா தெரியாது. கடவுள் வார்த்தை எப்போ நிறைவேறும் கடவுள் மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, வல்லமுள்ள துதுரும் சேனலுக்கும் தெரியாது, கடவுள் மட்டும்தான் தெரியும் எப்போ ஆட்சியில் கொடுக்கணும். உதாரணமாக ஜெயலலிதா மரணம் அடைந்தவொடனே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பன்னீர்செல்வம் பதவியேற்றார். அவர் அப்புறம் 6/12/2000 பதவியேற்றார். சரி, 21/12/2016 என் தேவநாயகத்தை சொல்றாரு, எத்தேசத்தின் அதிபதி நாமம் பன்னீர்செல்வம், அவனுக்கு என்னால் கொடுக்கப்பட்ட பதவி தற்காலிகமாக அப்படின்னாரு. பதவியேற்ற ஒரு 15 நாள் தற்காலிகமாக அப்படின்னாரு. தற்காலிகமானு சொன்னாரு, அதை போட்டு தனி எபிசோட் போட்டு பாருங்க. அடுத்த 6/2/2000 ரிசைன் பண்ணாரு. 2 மாசம் பதவியேற்ற 2ஆம் மாதம் ரிசைன் பண்ணிட்டாரு. கடவுள் தான் முடிவு எடுத்தாரு. தற்காலிகமாக எடப்பாடி பழனிசாமி வந்தாரு. 2021 எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டான்னு சொன்னாரு, தோத்துட்டாரு. அத்தனையா போட்டிருக்கேன் எபிசோடு. 2021 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்று என் தேவனாய் கர்த்தர் 17, 18, 20, 2014 சொல்லிட்டாரு. அதையும் போட்டுக்க பாருங்க. எல்லாம் கடவுள் முடிவு எடுக்கிறாரு. இப்ப கடவுள் முடிவு எடுக்கிறாரு. அடிவெஜி முடிவுக்கு வரப்போகிறது. அதுக்கப்புறம் முதலமைச்சர் வரப்போகிறது எடப்பாடி பழனிசாமி. எப்படி பாருங்கள், எத்தேசத்தின் அவன் கொடுக்கிற ஆயத்தமா இருக்கிறார். தமிழகத்தில் முதலமைச்சர் பதவி கொடுக்க எடப்பாடி பழனிசாமி கடவுள் ஆயத்தமா இருக்கிறார். தற்காலிகமாக அவர் தற்காலிகம் விஜய ஆட்சி அதிகம் தற்காலிகமானது. எத்தனை வருஷம் தெரியாது. அதுக்கு அப்புறம் வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வரக்கூடிய ஆட்சி தற்காலிகமாக எத்தனை வருஷம் தெரியாது. வார்த்தை அல்ல. அதிமுக என்னும் கட்சியின் தலைமை பொறுப்பு அதிகாரம் அவனுக்கே கொடுக்கப்படுகிறது. என்ன ஆமா, அதிமுக பொதுச்செயலாளர் பதவி எடப்பாடி பழனிசாமி தான் கடவுள் உறுதியா இருக்கிறாரு. அவருக்கு விரோதமாக யாரு செயல்பட்டாலும் அவங்க ஒண்ணுமெல்லாம் போயிடுவாங்க, 0 ஆயிடுவாங்க. இந்த 25 எம்எல்ஏக்கு வெளியே போனாங்களா? 21 பேர் வந்துட்டாங்களா? நான் 4 பேர் அந்த டிவி கட்சி சேர்ந்தாங்களா? இதேதான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். கடவுளுடைய திட்டம் கடவுள் விருப்பப்படுறாரு. பொறுத்து பார்க்கலாம். அவனுக்கு விரோதமாக உருவாகக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் வாய்க்காதே பொங்குடி நானே செய்வேன். அவனுக்கு விரோதமாக உருவாகக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் வாய்க்காதே போகும்படி நானே செய்வேன். எடப்பாடி பழனிசாமிக்கு விரோதமாக எந்த ஆயுதம் தான் பரவாயில்ல, எந்த கட்சியும் தான் பரவாயில்ல, அது வாய்க்காத போகும்னா அந்த ஆயுதம் பயன்படாமல் போகும்படி கடவுளை செய்வார். ஸோ எடப்பாடி பழனிசாமி பக்கம் கடவுள் நிற்கிறார். அவரோடு இருக்கிற ஞாபக தொண்டர்கள் நிலையாக இருப்பார்கள். விலகி போகிற யாரும் பழைய அமைச்சர்கள் எல்லாம் டிவிக்கு போய் சேர்ந்திருக்காங்க, பழைய எம்எல்ஏக்கள் டிவிக்கு போய் சேர்ந்திருக்காங்க. 10 பேரும் 0 ஆயிடுவாங்க. உதய சொல்றேன். ஏன்னா கடவுள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் நிற்கிறார். கடவுள் 2 தான் முக்கியம். தமிழ்நாட்டில் 2 கட்சி தான் ஆட்சிக்கு வரணும். 2 கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கணும். இந்தியாவில் 2 கட்சி தான். அமெரிக்கா 2 கட்சி, ஜனநாயக கட்சி, குடியரசு கட்சி. இந்தியாவில் காங்கிரஸ், பிஜேபி. தமிழ்நாட்டில் ஆதியில் காங்கிரஸ், அப்புறம் டிஎம்கே, அப்புறம் டிஎம்கே, ஏடிஎம்கே. இதான் இருக்கணும். அந்த கட்சியை வரவிட மாட்டார் கடவுள், வரவிட மாட்டாரு. டிவிக்கு எதிராக, டிவிக்கு கட்சி எதிராக கடவுள் இருக்கிறார். இந்த கட்சி அதனால் நீடிக்காது. கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. கடவுள் திட்டம் அவரிடம் பேசிக்கொண்டு இருக்கிறார். சந்தேகமா இருந்தா நடிகர் முதலமைச்சர் விஜய் அவர்களும் அவர் சேர்ந்த அமைச்சர்கள் கூப்பிட்டா விளக்கம் சொல்ல தயாரா இருக்கிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தரப்புல கூப்பிட்டாலும் விளக்கம் சொல்ல தயாரா இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தரப்புல கூப்பிட்டா விளக்கம் சொல்ல தயாரா இருக்கிறேன். கடவுள் வார்த்தை சொல்ல தயாரா இருக்கிறேன். அவனோடு நான் கூடவே இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியோடு கூடவே தேவனாகிய கர்த்தர், கடவுள், இறைவன், அல்லாஹ், தெய்வம், ஆண்டவர், எகமாய் நம்முடைய கர்த்தர் கூடவே இருக்கிறார். காட் எடப்பாடி பழனிசாமி கூடவே இருக்கிறார். அவர் யாரும் அசைக்க முடியாது. அவர் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர், அடுத்த தமிழகத்தின் முதலமைச்சர். இது என் வார்த்தை அல்ல, என் தேவனாய் கர்த்தர் கடவுளின் வார்த்தை. 29/5/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய திருக்கத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். Umiti kaka, tikata masa tomeri, ekata makorokoto, ekirika, tome ehirinda gakmaka kako tomeri, mako tomeri, timara makatatu kairinda. Hoye, ibu. அதிர்ஷ்டவசமாக தேசத்தின் அதிபதியாக அபிஷேகப்படுத்தப்பட்டவர். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டினேன். ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு
வரும், தொடராது, ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற ஆதியிலே உன்னிடம் நான் கூறினேன், நிறைவேற்றினேன். அவன் ஆட்சி அதிகாரத்தை அவனிடமிருந்து நான் பறித்தேன். என் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு நான் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன். தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இது என் சித்தம், என் திட்டம். எதிராக இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது இத்தேசத்தின் ஜனங்களுக்கு நல்லமாயிருக்கும். இது என் சித்தம், என் திட்டம். இதன் விளக்கம் என்னவென்றால், அதிர்ஷ்டவசமாக இத்தேசத்தின் அதிபதியாக அபிஷேகப்படுத்தப்பட்டவன், அதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அபிஷேகப்படுத்தப்பட்டவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. யாருன்னே தெரியாது, முதலமைச்சர் கேண்டிடேட்டும் கிடையாது. அவர் ஜெயிலில் இருக்கிறாங்க, சச்சிதானந்த முதலமைச்சர் நினைக்கிறாங்க, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வருகிறது, சிறைக்கு போறாங்க, அவசரமா திடீர்னு எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாங்க, முதலமைச்சர் வைக்கிறாங்க. அதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அபிஷேகப்படுத்தப்பட்டவன். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டினேன். அந்த காலத்தில் ஆரம்பத்தில் 2019, 20, 21 எடப்பாடி பழனிசாமி விரோதமாக கடவுள் இருந்தார், கருத்தை நீட்டினார். அந்த காலத்தில் ஒரு கெட்ட காலம். ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வரும், தொடராது, ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று ஆதியிலே உன்னிடம் நான் கூறினேன், நிறைவேற்றினேன் என்று சொன்னார். போட்டு தனியாக ஆக்சுவல் போட்டு பார்த்துக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி 2019 முதலமைச்சர் இருக்கும்போது அவரை குறித்து பேசும்போது அவனுக்கு விரோதமாக எடப்பாடி விரோதமாக கருத்தை நீட்டி கொண்டு இருக்கிறேன். ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வரும், தொடராது, ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று பலரும் இனத்திற்கு சொன்னார். சொன்னார், நிறைவேற்றினேன். அது சொன்னேன், நிறைவேற்றினேன். 2019 சொன்னார். 2020 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோற்றார். தனி எபிசோடு போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ட் கொடுக்கும், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அவன் ஆட்சி அதிகாரத்தை அவனிடமிருந்து நான் பறித்தேன், என் திட்டத்தில் நிறைவேறியது, கடவுள் திட்டத்தில் நிறைவேறியது. 2021 எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி அதிகாரத்தை கடவுள் பறித்தார், கடவுள் திட்டத்தில் நிறைவேறியது. தனி எபிசோடு போட்டிருக்கேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். 3 நாள் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க கடவுள் ஆயத்தமாக இருக்கிறார். அடுத்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான். கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. எங்க நடிகர் விஜயின் ஆட்சி முடிவு வருகிறது, தற்காலிகமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் சொல்லி கொண்டு இருக்கிறாரு. அவர் எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருஷங்கள் முதலமைச்சர் இருப்பான்னு தெரியாது. அவர் பதவியை கடவுள் பறித்து கொண்டார். அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான். அப்பதான் தற்காலிகமானது. கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. விளக்கம் கேட்ட சொல்ல தயாராக இருக்கு. யார் கேட்டாலும் சரி, நடிகர் விஜய், முதலமைச்சர் விஜய் அவர் கேட்டாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி கேட்டாலும் சரி, அதாவது முக செல்வம் கேட்டாலும் சரி, யார் கேட்டாலும் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன். இது என் சித்தம், என் திட்டம், கடவுளின் சித்தம், திட்டம். என் சித்தம் என்னுடைய எண்ணம் கிடையாது. கடவுள் நினைக்கிறார், கடவுள் நினைக்கிற திட்டம் போட்டிருக்காரு, நிறைவேற்றுவார். அது முக்கியமா பாயிண்ட். எதிராக இருக்கக்கூடிய 2 கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது இத்தேசத்தின் ஜனங்களுக்கு நலமாயிருக்கும். அது கட்சி பேரே சொல்லல. எதிராக இருக்கக்கூடிய 2 கட்சிகளும் எதிரான டிஎம்கே, ஏடிஎம்கே எதிராக அவங்க இருந்தாங்க. டிவிக்கு பார்த்தா முளைச்சது, நேற்று பேர் மாநிலம் முளைச்ச காளான். அது நிலைத்து நிற்குமா, பெரிய மரமா நிலைத்து நிற்குமா நிற்காது என்பது கடவுள் தான் முடிவு பண்ணுவார். எதிராக இருக்கக்கூடிய 2 கட்சிகளும், டிஎம்கே, ஏடிஎம்கே 2 கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது இத்தேசத்தின் ஜனம் நலமா இருக்கும். இப்போதைக்கு நடிகர் முதலமைச்சர் விஜய் அவருடைய ஆட்சி நல்ல ஆட்சி இல்லைன்னு கண்டுபிடிக்கிறார். எனவே டிஎம்கே, ஏடிஎம்கே 2 கட்சிகளும் இணைந்து ஆட்சி அமைத்தால் நலமா இருக்கும். அவருக்கு கடவுள் சப்போர்ட் இருக்கு, கடவுள் அவரு ஆசீர்வாதம் செய்கிறார், சப்போர்ட் இருக்கு. கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. இது என் சித்தம், என் திட்டம். கடவுளுடைய சித்தம், திட்டம் போட்டிருக்காரு, நிச்சயம் நிறைவேற்றுவார். எப்படியாவது டிஎம்கே, ஏடிஎம்கே கட்சி இணையும். என்ன செய்வாங்க? இப்போ இந்த 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டாங்க, எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டாங்க. திருச்சி தொகுதியும் டிவிகே கட்சி தலைவர் விஜய் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. 5 போஸ்ட் ரிசைனா இருக்கு. இங்க எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது 2 கட்சியும் சேர்ந்து இணைந்து யார் 4 ஏடிஎம்கே ரிசைன், 4 ஏடிஎம்கே கேண்டிடேட் நிப்பாட்டி, இவர் விஜய் ரிசைன் பண்ண ஒரு டிஎம்கே நிப்பாட்டி
இவங்க ரெண்டும் இணைந்து சப்போர்ட் பண்ணி சேர்க்க வச்சுட்டாங்கன்னா மெஜாரிட்டி வந்துடுவாங்க. அவங்க அப்புறம் கம்யூனிஸ்ட் மாதிரி கொடுத்துருவாங்க, இவங்க ஆட்சி அமைக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச சொல்றேன் நான். ஆனால் கடவுள் எப்படி நிறைவேற்றுவார் எப்படி எனக்கு தெரியாது, எப்படின்னு எனக்கு தெரியாது. கடவுள் சொல்றாரு, சொன்ன வார்த்தை சொன்னா நிறைவேற்றுவார். எதிரெதிராக இருக்கக்கூடிய 2 கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது தேசம் ஜனங்கள் நலமா இருக்கும். ரெண்டும் ஏடிபி டீமுக்கு ரெண்டும் சேர்ந்து நீங்க ஆட்சி அமைங்க, தமிழ் நல்லா இருப்பாங்க. இதான் கடவுள் சொல்ற வார்த்தை. அவர் சித்தம் திட்டம் அவருடைய என்னது, அவர் திட்டம் போட்ட பிளான் போட்டாரு, செய்யணும் பிளான் போட்டாரு, நிச்சயம் நிறைவேற்றுவார். கூடிய விரைவில் நடிகர் விஜயின் ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வரும், முதலமைச்சர் முடிவுக்கு வரும். திரும்பவும் டிஎம்கே ரெண்டும் கூட்டணி அமைத்து அவர்கள் கூட்டணி ஆட்சி அமைப்பார்கள். அந்த கூட்டணி ஆட்சிக்கு முதலமைச்சர் இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி தான். இதுக்கு என் தேவனாய் கருத்த கடவுள் வார்த்தை, அவருடைய சித்தம், அவருடைய எண்ணம், அவர் திட்டம் போட்டிருக்காரு, நிச்சயம் நிறைவேற்றார். பொறுத்து பார்க்கலாம். சந்தேகம் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்ந்தவர்களும், மு.க. ஸ்டாலின் அவர்கள் சார்ந்தவர்களும், முதலமைச்சர் விஜய் அவர்கள் சார்ந்தவர்களும் என்னை அழைத்தால் நான் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன். நான் அரசியல்வாதி அல்ல, இது கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. யாரும் மீது கோவப்படாதீர்கள். 31/5/2021 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய திருக்க தரிசனத்தை இவர்கள் கேளுங்கள். तेरी माँ तो मेरी माँ कुछ कुछ कह देंगे आह मह तुबे 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 दिबी बार ஆதி முதல் தேசத்தை அரசாட்சி செய்து கொண்டு வருகிற 7 கட்சிகள் இணைந்து தேசத்தை அரசாட்சி செய்ய நான் அனுமதி அளிக்கிறேன். கூட்டாட்சி, அவர்கள் இருவரும் கூட்டாட்சி செய்து தேசத்தை அதிகாரம் செய்ய அவர்களுக்கு நான் அனுமதி அளிக்கிறேன். கூட்டணி ஆட்சி இத்தேசத்திலே உருவாகும் விரைவில் விரைவில் விரைவில். இது என் சித்தம், என் திட்டம். இது என் சித்தம், என் திட்டம். இது என் சித்தம், என் திட்டம். நிறைவேற்றுவேன், நிறைவேற்றுவேன், நிறைவேற்றுவேன். நானே நிறைவேற்றுவேன். இதன் விளக்கம் என்னவென்றால், ஆதி முதல் இத்தேசத்தை அரசாட்சி செய்து கொண்டு வருகிற 2 கட்சிகள், ஆதி முதல் எப்போ 1967 முதல் அந்த டிஎம்கே, அப்புறம் 77 முதல் ஏடிஎம்கே, அப்புறம் 1991 2016 வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி ஆட்சி செஞ்சாங்க. ஆதி முதல் இத்தேசத்தை அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற 2 கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கே இணைந்து சேர்ந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய நான் அனுமதி அளிக்கிறேன். கடவுள் அனுமதி கொடுக்கிறாரு. ஆரம்பத்திலிருந்து தமிழ்நாடு ஆண்டு கொண்டு இருக்கிற 1967 to 77 வரைக்கும் டிஎம்கே, 77 to 87 வரைக்கும் ஏடிஎம்கே ஆட்சி செய்தது. இது 10 ஆண்டு, இது 10 ஆட்சி செய்தது. இப்போ 91 5 ஆட்சி செஞ்சாங்க. அந்த டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சிகளுமே இணைந்து தமிழ்நாட்டை அரசாட்சி செய்ய கடவுள் அனுமதி அளிக்கிறார். கூட்டாட்சி, கூட்டாட்சி, அவர்கள் இருவரும் கூட்டாட்சி செய்து இத்தேசத்தை அதிகாரம் செய்ய அவர்களுக்கு நான் அனுமதி அளிக்கிறேன். டிஎம்கே 2 கட்சியுமே கூட்டணியா சேர்ந்து ஆட்சி செய்ய, தமிழ்நாட்டை அதிகாரம் செலுத்த, தமிழ்நாடு ஆட்சி செய்ய கடவுள் அனுமதி அளிக்கிறார். கூட்டணி ஆட்சி இத்தேசத்திலே உருவாகும் விரைவில் விரைவில். கடவுளை சொல்றாரு, நான் சொல்லலைங்க, என் வார்த்தை அல்ல. யாரும் கோப்படாதீங்க, டிவிக்கு தொடர்ந்து கோப்படாதீங்க. உங்களுக்கு சந்தேகமாக கூப்பிடுங்க, நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஏடிஎம்கே டிஎம்கே பழனிசாமி அவர்களே, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, கட்சி சேர்ந்தவங்க யாராவது விளக்கம் கேட்டாங்கன்னா நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். இது என் வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை. கூட்டணி ஆட்சி இத்தேசத்திலே உருவாகும் விரைவில் விரைவில். டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் விரைவில் வரும். ஏனென்றால் நடிகர் விஜயின் முதலமைச்சர் பதவி தற்காலிகமானது, முடிவுக்கு வருகிறது. ஆட்சி மாற்றம் ஏற்படும் கடவுள் சொல்லியிருக்கிறார். டிஸ்பிளின் பார்த்து மாமணி மாற்றவர்கள் ஒளிபரப்பு இருக்கிறேன். டிஸ்பிளின் கொடுங்க, பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. அந்த ஆட்சி போச்சுன்னா அடுத்து டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சி தான் வருங்கிறது கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. இது என் சித்தம், என் திட்டம் சொல்லியிருக்காரு. இது கடவுளின் சித்தம்னா எண்ணம், திட்டம், பிளான். அவர் நினைக்கிறாரு, பிளான் பண்றாரு. கடவுளுடைய பிளான், திட்டம். நிறைவேற்றுவேன், நிறைவேற்றுவேன், நிறைவேற்றுவேன். நானே நிறைவேற்றுவேன். கடவுளை நிறைவேற்றுவார். இது கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. இப்போ கடவுள் திட்டம் என்ன, அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா,
தமிழ்நாட்டில் உள்ள நடிகர் விஜயின் முதலமைச்சர் பதியாக உள்ள ஆட்சியை டிவி ஆட்சியை கொடுத்தது கடவுள். அந்த ஆட்சியை கொடுக்கும்போது தற்காலிகமாக சொன்னாரு, முடிவுக்கு வருகிறது தொடராத அப்படின்னாரு, ஆட்சி மாற்றம் ஏற்படும் சொன்னாரு. அவர் ஆட்சி முடிவுக்கு வந்தா அடுத்ததாக அவருடைய ஆட்சி என்னன்னா டிஎம்கே தனியாக வர முடியாது, ஏடிஎம்கே தனியாக வர முடியாது. ரெண்டும் சேர்ந்து டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டும் சேர்ந்து கூட்டணி அமைத்தால், கூட்டாட்சி செய்தால் நான் அனுமதி அளிக்கிறேன், கடவுள் அனுமதி அளிக்கிறாரு. எனவே கடவுளின் ஆசிரியத்தின்படி, கடவுளின் சித்தத்தின் திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் மிக மிக விரைவில் நடிகர் விஜயன் ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வரும், முதலமைச்சர் பதவியை விட்டு விலகும். தமிழகத்தில் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வருவார். டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பது கடவுளின் சித்தம் திட்டம். பொறுத்திருந்து பார்ப்போம். சந்தேகம் உள்ளவர்கள், 3 கட்சியிலும் உள்ளவர்களும் சந்தேகம் தான் என்று கேட்டால் நான் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன். இது என் வார்த்தை அல்ல, என் தேவனாகிய கர்த்தர் கடவுளின் வார்த்தை. இதற்கு நான் பொறுப்பல்ல. அனைத்தையும் தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்றொருவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.